தங்கப்பிள்ளையே, காலையிலிருந்தே உன்னோடு பேச வேண்டுமென்று உன் அப்பன் கருப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். போதுமே நான் உன்னிடத்தில் வந்து நின்றதும் நாம் நினைத்ததை சொல்லிவிட்டு சென்று விடுகின்ற இந்த கருப்பன் இன்று அப்படி இல்லாமல் உன்னோடு இந்த விஷயத்தை சொல்லியே தீர வேண்டும் என்று நான் காத்து கொண்டிருக்கின்றேன். கருப்பனுக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக இதை சொல்ல வேண்டும் என்பதில் நான் காட்டுகின்ற அக்கறை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம். உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்பன் கருப்பன் நான் எப்போதும் உன்னோடு இருப்பதை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எப்போதுமே இதையெல்லாம் புரிந்து கொண்டால் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான சந்தோஷங்களும் நிச்சயமாக என் பிள்ளை எப்போதும் ஒன்று சேர உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்து கொள். அப்பன் கருப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் எதுவும் என்றுமே இல்லை. கருப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் என்று எதுவும் இல்லை. நானாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக நீ கட்டுப்பட்டு நடக்கின்றாய் என்பதுதான் நன்கு அறிந்த உண்மை அல்லவா? நான் எப்போதுமே உன்னை அவ்வளவு சுலபமெல்லாம் இந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்லி உன்னை வேதனைப்படுத்தியது கிடையாது. கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கின்றது. இதற்கு பின்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமகிழ்ச்சியான செய்தியும் அடங்கியிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காத்திருந்து உனக்காக நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரம் அவசியம் என்ன இருக்கிறது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அப்பன் நான் தான் இங்கே பாடாப்படுகின்றனே, இதற்கு மேலும் எனக்கு என்ன சொல்லப் போகிறாய் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நான் இந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கையின் மாற்றம் உறுதியாக கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் ஒன்று சேர கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் தனிமையில் உன்னை கேட்க சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? என் பிள்ளையினுடைய பிரச்சனைகள் ஒன்று முடிய போகிறது. ஆனால் என் பிள்ளையினுடைய பிரச்சனை முடிவடைவது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஒருபோதும் பிடித்தமில்லை. இந்த மனிதர்கள் எப்போதுமே உன்னை காயப்படுத்தவும் உன்னை வேதனைப்படுத்தவும் நான் நினைக்கின்றார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுவது கிடையாது. மேலும் மேலும் உனக்கான மிகப்பெரிய விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் யோசிக்கின்றார்கள். நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எப்போதும் நீ சந்தோஷப்பட்டு விடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ ஒன்று சேர நடத்திட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலுமே அதிலிருந்து உனக்கான பேரதிசயங்களை நீ ஒன்று சேர பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாய் என்பதனால் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையை வாழ உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இவர்கள் முன்னிலையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்து உன்னை துன்பப்படுத்தினாலும் இவர்கள் எல்லாம் எப்போதுமே உனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை தான் கொடுத்துவிட நினைக்கின்றார்கள். மேலும் மேலும் இவர்கள் உனக்கு துன்பத்தை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்க யோசிக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இனி எதற்காகவும் நீ என் குழந்தை நீ வருந்தி விடக்கூடாது. எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுக்காதே. உனக்காக நான் இருந்து நிச்சயமாக உனக்கு என்ன கொடுத்தாலும் இவை எல்லாமே உனக்கான உண்மைகள். இவை எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் என்பதை நீ கருத்தில் கொண்டு உன் அப்பன் கருப்பன் நான்
உனக்கு சொல்லி தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்போதும் உன்னை இந்த வாழ்க்கையில் பலப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் சரி என் குழந்தையே, நீ இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமாக உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள். கருப்பன் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நிறைவாக எடுத்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்டாலும் அத்தனையும் சேர்த்து வைத்து ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன். அப்படி எண்ணும் போது என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. எந்த விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இவர்களின் எண்ணமே இதுதானே. நீ எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டு விடக்கூடாது. நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நன்மைகளை பெருமகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை சுலபமாக இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவர்களுக்கு உன் வாழ்க்கையை அளிப்பதில் இருக்கின்ற கவனம் உனக்கு உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்பதில் இருக்கவில்லை. ஏனென்றால் அது மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை காண்பித்து கொடுத்திருக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்து சொல்லியிருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ என்றோ உனதாக மாற்றியிருக்கலாம். என்றோ உனக்காக நீ நிச்சயமாக சரியாக கொண்டிருக்கலாம். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என்று என் பிள்ளை நீ எண்ணுகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்துகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை உறுதியாக கொடுக்கின்றது என்பதை புரிந்து கொள். இனி எப்போதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிக்கு கொண்டு சேர்க்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை என்றும் என்றென்றும் உன்னால் சரியாக தெரிந்துவிட முடியும். இந்த கருப்பன் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய கவலைகளும் உனக்கு தேவையில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் எதை பெற்ற தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் வேண்டாம். வாழ்க்கையில் எதை பற்றிய தேவையற்ற எண்ணங்களும் வணங்குகின்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்காக நின்று உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவுவார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே. இனி எப்போதும் எதையுமே கண்டு என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது என்னாலும் உன் நினைவில் இருக்கட்டும். உனக்காக நான் இருந்து தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன்னை எப்போதும் தெளிவுபடுத்தட்டும். நீ வேண்டுமென்று வேண்டாம் என்று இந்த வாழ்க்கையில் நினைப்பது எதுவாக இருந்தாலுமே எது உனக்கு சரியானதோ எது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானதோ அது நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான சந்தோஷங்கள் என்னாலும் உன்னை தேடி வருவதை நீ தெரிந்து கொள்வாய். எப்போதும் போல உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி எப்போதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை ஒன்று சேர உனக்கு தந்து கொண்டே இருக்கும். இனி என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ வேண்டி நின்றாலும் அப்பன் உடனடியாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். இந்த கருப்பனின் மீது நீ நம்பிக்கை கொண்ட உனக்கு வெற்றி பெற்று விட்டது. இந்த கருப்பன் முன்னிலையில் நின்று நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அதையெல்லாம் இப்போது உனக்காக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது என்பதனால் தான் என் பிள்ளையே சந்தோஷம் உன்னை தொடர்கிறது என்பதை புரிந்து கொள். சந்தோஷமான வாழ்க்கை எப்போதும் உனக்கு தயாராக இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நான்
இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டேனோ, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற தந்திட்டனோ, அதுவெல்லாம் என்னாலும் உன்னை வாழ்க்கையில் பெருமைப்படுத்துகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களையும், வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்தவர்களையும் இனிமேல் நான் நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடலாம் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். அதை புரிந்து கொண்டால் போதும். அதற்காக நீ வருத்தப்படாதே. யாரும் உன்னை எது சொன்னாலும் உடனடியாக கண்ணீர் சிந்தாதே. உடனடியாக உன்னுடைய கண்ணீர் துளிகள் தான் உன் வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தருவதற்கான முக்கிய காரணம் என்பதையும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு வேதனைகளை கொடுப்பதற்கான முக்கிய காரணம் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாமே எந்நாளும் உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொண்டு உன்னை காயப்படுத்திக் கொள்கின்றாய் அல்லவா? இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை உறுதியாக தந்திடும். அது மட்டுமல்லாமல் கருப்பனை வணங்கி இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார் என்பதையும் புரிந்து நீ எப்போதும் நல்லபடியாக இருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள். அப்பனின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பனின் வார்த்தைகளினால் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் இப்போது உன் வசமாக நின்று கொண்டிருக்கின்றது. இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்துவதோ அல்லது கலங்கி நிற்பதோ கூடாது. யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும். யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கட்டும். நீ நினைத்தால் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் மட்டும்தான் இனி இந்த வாழ்க்கை உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன் வாழ்க்கை உனக்கு கட்டுப்படும் என்பதையும் தெரிந்து கொள்வாய். என்றோ நடந்த விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுத்ததாக எண்ணி வருத்தப்பட்டு இனியும் நீ காயப்படுத்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனிமேலும் உன் வசமாக்கி கொடுக்கவில்லை. அப்படி என்றாலும் நீ இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் இந்த கருப்பனை வணங்கியதற்கு பலன் இல்லாமல் போய்விடாமல் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதியோடு உன் கைகளில் தந்து விடுகின்றேன். இனிமேல் எதை நினைத்தும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைத்து விடாதே. உன்னோடு எந்த நிலையிலும் நான் நல்லதை நடத்தி தருவேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அப்பன் சொன்ன விஷயங்கள், அப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை நடத்தும் என்கின்ற புரிதல் உனக்கு இருக்கிறது என்றால் இனி எதை நினைத்துமே என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. எந்த விஷயத்தை எண்ணியும் என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்பட்டு கருப்பன் முன்னால் இனி ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே. என் குழந்தையே, இனி நீ சிந்துகின்ற கண்ணீர் துளியானது உன்னுடைய ஆனந்த கண்ணீராக இருக்கும். இதுவரையிலும் நீ சிந்தியதற்கெல்லாம் உன் அப்பன் நிச்சயமாக உனக்கான சரியான பதிலை கொண்டு வந்து விட்டேன். இதுவரையிலும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அவமானங்களும் சேர்த்து வைத்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நான் கொடுத்து விட்டேன். இனி என்னாலும் சரி, எதுவானாலும் சரி, நீ நினைத்தது உன்னால் நடத்தி முடிக்க முடியும் என்பதை முதலில் நம்பு. நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் பெற முடியும் என்பதை நம்பு. எவ்வளவோ பிரச்சனைகள் வரட்டுமே, நான் இருந்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் எப்போதும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் அல்லவா? நான் இருந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடுவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கைக்கென்று நீ கேட்கின்ற ஒவ்வொரு நிரந்தரமான விஷயங்களையும் நான் உனக்கு உறுதியாக தருகிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை உறுதுணையாக சந்தோஷப்படுத்தும் என்பதை மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும்
என்று நீ ஆசை கொண்டாலும் அவையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் இருக்கிறேன், உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதையும், நான் வருவேன் என்பதையும், என்றென்றும் உனக்காக என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.